பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலே உங்களை இந்த இடத்துல சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். और आज के दिन आपसे मुलाकात करने में मैं बहुत ही आनंद होता हूं. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். और परमेश्वर का शब्द आपके सामने पेश करने में मैं बहुत ही मगन होता हूं. ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். और प्रार्थना के साथ परमेश्वर के वचन को सुनने के लिए आपसे विनती करते हैं. சங்கீதம் 145 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். और वचन संहिता 145 का उसका 14 वचन हम पढ़ेंगे. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்துகிறத நாம பல நேரங்கள்ல உணர ஆண்டவர் வைத்திருக்கிறார். और हमारे जीवन में कई समय पर हम अद्भुत रीति से चलते हुए कर परमेश्वर हमें एहसास दिलाता है. எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். और परमेश्वर कितना आश्चर्य कार्य हमारे जीवन में किया. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார். और यहाँ पर कहा गया है कि गिरने वाले सभी को परमेश्वर संभालता है. பல நேரங்கள்ல நாம பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம். और कई समय पर हम घमंड करने लगते हैं. நல்ல வேலை, और अच्छा नौकरी है. நான் இந்த ஆளுகிட்ட இந்த பிரச்சனையில நான் அகப்படாம தப்பிச்சிட்டேன். और अच्छा हो गया कि मैं इस व्यक्ति के पास फंसा नहीं, मैं बच गया. இந்த பிரச்சனை பெருசாக கூடியது, நான் நல்ல வேலை இந்த பிரச்சனையில பெருசாகாம சின்னதா முடிஞ்சிச்சு. और अच्छा हो गया कि मैं इस आदमी के हाथ में फंसने वाला था, मगर ये समस्या बड़ी ना होती हुई निकल गया, टल गया. சில நேரங்கள்ல நாம நம்மை குறித்து பெருமைப்படுகிறோம். और कई समय पर हम अपने बारे में घमंड करते हैं. நான் ரொம்ப 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 அலர்ட்டா இருந்ததுனால, और मैं बहुत ही सावधान रहने की वजह से, நான் ரொம்ப தெளிவா இருந்ததுனால, और मैं बहुत ही समझदार रहने की நான் वजह से, எப்பவுமே ரொம்ப கவனமா தான் இருப்பேன். और मैं हमेशा बहुत ही सावधान रहता हूँ. நான் எப்பவுமே ரொம்ப விழிப்பா இருக்கிற ஆளு. और मैं हमेशा समझदारी से काम करने वाला व्यक्ति हूँ. அப்படின்னு நாம பெருமைப்பட்டுட்டு இருந்துறோம். और ऐसा हम अपनी तारीफ और घमंड करते ஆனா हैं. வேதம் சொல்லுகிறது, मगर बाइबल बताती है, விழுகிற யாவரையும் அவர்தான் தாங்குகிறார். और जो कोई गिरता है उन सभी को परमेश्वर संभालता है. ஹalleluya 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 ஹalleluya. தமிழ்ல சொல்லுவாங்க, और तमिल में कहते हैं, கண்ண பெதடிலியால வச்சிருக்கிற, और क्या आंख पीछे रखा है क्या. இந்த வழியில போகும்போது और इस रास्ते से जाते திடீர்னு समय, கற்றா முன்ன கற்றா இருக்கு, கவனிக்காம கற்றால கால் விட்டுட்டா, और अचानक तुम ध्यान नहीं देंगे और गटर में तुम गिर जाओगे तो, கொஞ்சம் விவரம் உள்ள ஆளு போனா और थोड़े समझदार व्यक्ति जाएंगे तो, அவனை பார்த்து சொல்லுவாங்க, और उसको देख के कहेगा, கண்ண பெதடிலியால வச்சிட்டு போ. और क्या आप क्या पीछे लगाकर आया है क्या. நாம சில காரியங்களை ரொம்ப திறமை உள்ளவர்களாக, நம்மை சாமர்த்தியம் உள்ளவர்களாக, ரொம்ப தெளிவா ரொம்ப கவனமா இருக்கிறவர்களாக நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். और कई समय पर हम बहुत ही समझदार, बहुत ही सावधान रहने वाले इंसान के जैसे अपने आप को पेश करते हैं. தேவ பிள்ளைகள் ஒன்றை மறக்க கூடாது. और परमेश्वर के लोग एक बात को भूलना नहीं है. எந்த பிரச்சனையில நீங்க தப்புவிக்கப்படுகிறீர்களோ, और जो समस्या से आप बचाए जाते हैं, எந்த காரியத்துல நீங்க விழுந்து விடாம நீங்க அதுல காக்கப்பட்டீர்களோ, और जिन बातों में आप ना गिरते हुए वहां से आप बचाए जाते हैं, அது தேவனுடைய சுத்த கிருபை. और वो परमेश्वर का वो बहुमूल्य शुद्ध अनुग्रह है. ஹalleluya ஹalleluya. அவ்வளவு பெரிய நஷ்டம் வர்றது, और कितनी बड़ी नुकसान आने वाला ஓ था, தடுக்கப்பட்டிருக்கிறதா, और उसे रुकावट किया गया है. தமிழ்ல சொல்லுவாங்க, और तमिल में कहते हैं, தலையோட அந்த தலப்பம் தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிட்டு, और सिर में आने वाली जो बातें हैं वो सिर के ऊपर से चला गया. தமிழ்நாட்டுல ஒரு மந்திரி சொன்னார். और तमिलनाडु का एक मंत्री ने அந்த कहा, மந்திரி எல்லாருமே ரொம்ப 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 பாராட்டுவாங்க. அதாவது
नाच नक्कला பாராட்டுவாங்க. और उस मंत्री को जो है टट्टों में उनका जो है तारीफ करते हैं விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. और उनको देख के कहेंगे ये जो है ये विज्ञानी है அந்த விஞ்ஞானிங்கிற ஒரு மந்திரி அவர் சொன்னாரு. और विज्ञानी जैसा एक मंत्री ने कहा விஞ்ஞானின்னு சொல்லப்படுகிற மந்திரி. और वैज्ञानिक जैसा एक मंत्री ஏன் விஞ்ஞானின்னு சொல்றாங்கன்னா और उसको क्यों वैज्ञानिक कहते हैं அவர் மதுரையில ஒரு பெரிய குளமா டேம், அந்த டேம் தண்ணிய சூரியன் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட கூடாது, தண்ணிய எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த தண்ணி எல்லாம் அப்படியே நம்ம பாதுகாக்கணும்னா தெர்மாகோல் மேல தெர்மாகோல பரப்பி அந்த டேம் பூரா தெர்மாகோல போட்டுட்டோம்னா தண்ணி அப்படியே இருக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். और वो जो वैज्ञानिक मंत्री ने ऐसा एक योजना बनाया तमिलनाडु में एक तालाब नदी डैम एक डैम है वो डैम का पानी जो है सूरज आकर उसे पीना नहीं चाहिए इसलिए क्या किया उसने एक योजना बनाई कि तो पानी के ऊपर पूरा क्या करना है थर्माकोल को बिछा देना है அது அப்படி பேர் வர்றதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு விஞ்ஞானிங்கிற பேர் வருது और इस कारण उनका नाम वैज्ञानिक मंत्री करके नाम पड़ गया அவர் சொன்னாரு கொரோனா அங்கங்க பரவிட்டு இருக்கிறதுனால அவரையும் கொரோனா தாக்கிட்டு और उन्होंने कहा कि कोरोना यहाँ फैला है और उनको भी कोरोना का संक्रमण हो गया टेस्ट பண்ணா இவருக்கும் கொரோனா பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க और जब जांचा तो पता चला कि ये भी जो है उससे संक्रमित है ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு வெளிய வந்தாரு और अस्पताल से बाहर आए அவர் சொன்னாரு और उन्होंने कहा कोरोना போற போக்குல என்னைய லைட்டா டச் பண்ணிட்டு போயிட்டாரு और वो जाते समय हल्का सा मुझे छू कर चला गया हालेलुया 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 अगर तப்பி வந்துட்டோம்னா நாம உடனே சொல்லிடுறோம் லைட்டா டச் பண்ணிட்டு போயிட்டு और उससे बचकर हम आ जाते तो हम ये कहते हैं कि वो मुझे हल्का सा छू कर चला गया சில நேரங்கள்ல और कई समय पर நாம கீழ விழுந்துறோம் हम नीचे गिर जाते हैं விழுந்து எந்திரிச்சிட்டு और गिर कर जब उठते हैं ஒண்ணும் இல்ல नहीं कुछ தமிழ்ல சொல்லுவாங்க तमिल में बोलेंगे கீழ விழுந்தாலும் और नीचे गिरा तो ஈஸ்வர மண் ஓட்டல और मेरे मूछी में देखो मट्टी नहीं छोड़ा ஈஸ்வர மண் ஓட்டுற அளவுக்கு நான் விழல और मैं गिरा मगर मेरे मूछी में जो मट्टी नहीं लगा இதுதான் நம்முடைய நிலை यही हमारी हालात है விழுந்தாலும் அதை அப்படி காட்டிக்கிட மாட்டான் நான் விழல गिरेंगे तो हम बताएंगे नहीं कि मैं गिरा नहीं ஆனா வேதம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது मगर बाइबल सफाई से एक बात விழுகிற யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிறார் और गिरने वाले सभी को मैं हमारा परमेश्वर उठाता है மனுஷன் விழுந்து போகிறவன் और मनुष्य जो है वो गिर जाता है ஆனால் ஆண்டவர் தூக்கி விடுகிறார் मगर हमारा परमेश्वर उसे उठाता है உங்க வாழ்க்கையில எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டிருக்கிறார் और आपके जीवन में परमेश्वर कितने बार आपको उठाया है எத்தனை பேர் நம்புறீங்க आप कितने भरोसा करते हैं ஆண்டவர் என்ன தூக்கி விட்டிருக்கிறார் और परमेश्वर ने मुझे उठाया है நான் விழுந்தது உண்மைதான் और मैं गिरा ये सच அல்லது விழ போனது உண்மைதான் और मैं गिरने वाला था ये भी सच बात है தூக்கி நிறுத்தினது और मुझे उठा के खड़ा करने वाला ஆண்டவர் मेरा परमेश्वर है हालेलुया 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 ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் हमारा परमेश्वर हमें उठा के खड़ा करता है நம்முடைய வாழ்க்கையில और हमारे जीवन में பல விழுகிற சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா और गिरने की ऐसी हालात आने का कारण और वजह क्या है வேதத்துல நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க और முடியும் बाइबल में से कई बातों को हम देख पाएंगे முதலாவதாக और सबसे पहला நாம கீழ விழுந்துட்டோம்னா और हम नीचे गिर जाएंगे ஏன் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் और क्यों परमेश्वर हमें संभालता है கீழ விழுந்துட்டோம்னா और हम नीचे गिर जाते हैं அதுக்கு அப்புறம் எழும்ப முடியும் और उसके बाद हम उठ नहीं पाएंगे சில பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் और कई बड़े बड़े धनवान लोग जो हैं பெரிய பெரிய பங்களா காரன் இருந்தவர்கள் और बड़े बड़े बंगला गाड़ी जिनके पास था இன்னைக்கு आज जो है ஒண்ணு இல்லாம ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கூட இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு और आज उनके पास कुछ भी नहीं है और वो सड़क पर भीख मांगते हैं எல்லாத்தையும் வித்து ஒண்ணு இல்லாம ரோட்ல அலையறாங்க और सब कुछ बेच दिया और कुछ नहीं उनके पास वो सड़क पर या वहां भटक रहे हैं ரோட்ல படுத்து தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா और आपको पता है कि सड़क पर सोने वाले कितने लोग हैं எத்தனையோ பேர் और कितने लोग பெரிய பெரிய முதலாளிகளாக இருந்தவங்க और एक टाइम पे जो बड़े बड़े वो मालिक बन के बैठे हुए लोग இன்னைக்கு ரோட்ல ஃபுட்பாத்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க और आज जो है वो फुटपाथ पर रोड पर वो व्यापार कर रहे हैं அல்லது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க और नहीं तो कहां पर नौकरी करते होंगे விழுந்து போனவங்க और गिर गए हैं அவர்களால நிக்கிறதுக்கு பலன் இல்ல और वो गिर गए हैं उनके पास
फिर से खड़ा होने की ताकत नहीं है। லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல और लेवियों की पुस्तक उसका 26वां अध्याय उसका 27वां वचन, लेवी व्यवस्था 26:37 விழுந்த ஒரு மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, வாசிங்க. துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்கள் முன் நிற்க உங்களுக்கு பலனிராது. ஆமென். जब कोई पीछा करने वाला ना हो तब भी मानो तलवार के भय से वे एक दूसरे से ठोकर खाकर गिरते हैं और तुमको अपने शत्रुओं के सामने ठहरने की कुछ शक्ति ना होगी. விழுந்து போனா और गिर जाते समय நம்ம சத்துரு நமக்காக நமக்கு பின்னால இருக்கிற சத்துரு और हमारे पीछे रहने वाला शत्रु 26 का 37 சத்துரு எப்ப விழுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சத்துருக்கு முன்னால நம்மளால நிக்க முடியாது. और शत्रु के सामने हम खड़ा नहीं रह पाते हैं. அவனுக்கு முன்னால தலை குனிஞ்சிட்டு தான் நிக்கணும். और उसके सामने हम अपने सिर को झुकाकर खड़ा रहते हैं. ஆண்டவர் और परमेश्वर ஏன் நம்மை தாங்குகிறார்னா, और क्यों हमें संभालता है? சத்துருக்கு முன்னால और शत्रु के सामने வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. और ये शर्मिंदा नहीं होना है. சத்துருக்கு முன்னால அவமானப்பட்டு போயிடக்கூடாது. और शत्रु के सामने अपमानित नहीं होना है. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு आज परमेश्वर के लोगों को பல விதத்திலும் சத்துரு. और कई प्रकार से शत्रु है. சங்கீதக்காரன் சொல்றான், और संहिता वाला कहता என் है சத்துரு எவ்வளவாய் பெருகி और இருக்கிறார். मेरे शत्रु कितने बढ़ गए हैं. சிலர் தெரிஞ்சு சிலர் சத்துருவா இருப்பாங்க. और कईयों को पता है कि शत्रु बनकर रहते हैं. சிலருக்கு கூட இருந்துகிட்டே துளி பறிக்கிற சத்துரு இருப்பாங்க. और कई लोग जो ऐसे हैं साथ में रह के गड्ढा खोदने वाले शत्रु भी हैं. ஆண்டவர் मगर परमेश्वर நம்ம ஏன் தாங்குறாருன்னா, हमें क्यों संभालता है? சத்துருக்கு முன்னால நாம நிக்க பலன் இல்லாம போயிடக்கூடாது. और शत्रु के सामने हम कमजोर नहीं होना चाहिए. हालेलुया 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 हालेलुया. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். और परमेश्वर कितना अच्छा है. இன்னைக்கு நாம நிறைய நேரம் சொல்லுவோம், आज हम कई समय पर कहते हैं எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, और मुझे एक कष्ट आ गया तो அந்த கஷ்டம் வெளியே தெரியாம போயிட்டா பரவாயில்ல, और वो कष्ट बाहर पता नहीं चलेगा तो अच्छा रहेगा. அதுல எனக்கு வேண்டாதவன் ஒருவன் இருப்பானே, और उसमें जो मुझे नहीं चाहने वाले எனக்கு சத்துருவா ஒருவன் இருப்பானே, और मेरा शत्रु बनकर அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. और उसको सिर्फ ये बात नहीं पता चलना चाहिए. இதுதான் நாம நினைக்கிற பல காரியங்கள். और यही है हमारी कई सोच பல विचार. நேரங்கள்ல அப்படிதான் நினைக்கிறோம். और कई बार हम ऐसे ही सोचते हैं. சத்துருக்கு முன்னால और शत्रु के सामने எனக்கு வேண்டாதவன், और जो मुझे पसंद என்னை नहीं பகைக்கிறவன், करता, जो मेरा विरोध करने वाला, அவனுக்கு முன்னால எதுவும் நடந்துடக்கூடாது. उसके सामने मेरा कुछ नहीं होना चाहिए. எங்கேயாவது தூரத்துல இருந்து நடந்தா பரவாயில்ல. और कहीं दूर होगा तो चलेगा. हालेलुया हालेलुया. ஆண்டவர் मगर परमेश्वर சத்துருக்கு முன்னாலேயே, और शत्रु के सामने ही சத்துருக்கு முன்னால நிக்க பலன் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக और शत्रु के सामने आप कमजोर ना पड़ने के लिए ஆண்டவர் நம்மை தூக்கி और விடுகிறார். परमेश्वर हमें खड़ा करता है. हालेलुया हालेलुया. हालेलुया हालेलुया. முதல்ல ஏன் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறார்? और पहला परमेश्वर क्यों हमें खड़ा ஏன் करता है விழாதபடிக்கு நம்மை தாங்குகிறார்? और क्यों हम ना गिरने के लिए परमेश्वर संभालता है. சத்துருக்கு முன்னால நிக்கிறதுக்கு பலன் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. और शत्रु के सामने हम कमजोर ना पड़ने के लिए. இரண்டாவதாக और दूसरा நாம ஏன் விழுகிறோம்? और हम क्यों गिरते हैं. ஏன் நாம நல்ல ஆண்டவரால நல்ல உயர்த்தப்படுகிறோம்? ஆசீர்வாதம், நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே நம்மை ஆசீர்வதிப்பதுதான். और हम परमेश्वर के द्वारा आशीष को पाते हैं, ऊंचा होते हैं. और हमारा परमेश्वर का मर्जी यही है कि हम परमेश्वर की द्वारा आशीष पाएं. நம்முடைய ஆண்டவருடைய நோக்கமே நம்மை உயர்த்த வேண்டும். और हमारे परमेश्वर का मकसद ये है कि हमें ऊंचा करना है. நாம விழுந்துடக்கூடாது. और हम गिरना नहीं है. நாம ஆசீர்வாதமா இருக்கணும். और हम आशीषित रहना है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. நாம் ஏன் விழுகிறோம்? हम क्यों गिरते हैं. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. और यहाँ पे बताया गया है. ஸ்தோத்திரம். ஓசியாவின் புஸ்தகம் और ஓசியா की पुस्तक 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். और उसका 14वां अध्याय उसका पहला वचन. ஓசியாவின் புஸ்தகம் और ओशिया की पुस्तक 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 1ஆம் வசனம். और उसका पहला वचन. வாசிங்க. 14:1 14:1. இஸ்ரவேலே, ஆ. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். जो भाग इस्राएलियों के कनान देश में पाए जिन्हें एलियाजर याजक और 41
14 का ओशे ओशे हे इज़राइल अपने परमेश्वर यहोवा के पास लौट आ, क्योंकि तूने अपने अधर्म के कारण ठोकर खाई है। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஏன் விழுறோம்? हम क्यों गिरते हैं? நம்முடைய அக்கிரமத்தினால். हमारे अधर्मों की वजह से। நம்முடைய அக்கிரமம் நம்மை விழ வைத்து और விடுகிறது. हमारा अधर्म जो है हमें गिरा देता है। ஆனால் ஆண்டவர் நம்மை தாங்குகிறவரா இருக்கிறதுனால और हमारा परमेश्वर हमें संभालने वाला ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता है இஸ்ரவேலே, हे इस्राएल நீ மனம் திரும்பு. और तू मन फिरा ஹalleluya. ஹalleluya. தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு. और तू अपने प्रभु परमेश्वर के पास लौट। நாம விழுந்து விடாதபடிக்கு हम वहां पर ना गिरने के लिए நம்ம விழுறதுக்கு காரணம் அக்கிரமம். और हम जो गिरते हैं उसका वजह ये है कि हमारे अधर्म நாம விழுந்துற கூடாதுங்கிறதுக்காக और हम ना गिरने के लिए ஆண்டவர் சொல்லுகிறார், और प्रभु कहता है இஸ்ரவேலே, हे इस्राएल நீ கர்த்தரிடத்துல திரும்பு. परमेश्वर के पास लौट। நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டாய். प्रभु से यदि दूर चले जाएगा ஆண்டவரை விட்டு நீ தூரமாய் போய்விட்டாய். और यदि तू परमेश्वर को छोड़ के दूर चला गया நீ ஆண்டவரோடு இருந்த செலவழித்த நேரங்கள் குறைந்து விட்டது. और तू परमेश्वर के पास बिताने वाला समय वो कम हो गया। ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆசையா கேட்கிற அந்த கேட்ட வசனத்தின்படி நீ நடக்கல. और परमेश्वर के वचन को तू बड़ी लालसा के साथ सुना, मगर सुने वचन के अनुसार तूने नहीं चला। உனக்கு நேராய் கடந்து வந்த வசனத்தெல்லாம் நீ கேளாதவன் போல இருந்து விட்டாய். और तेरे और आने वाले वचन को तूने अनसुना कर दिया। உன்னுடைய அக்கிரமங்கள் உன்னை விழ வைத்திருக்கிறது. और तेरे अधर्म जो तुम्हें गिरा दिए हैं இந்த பொல்லாத உலகத்துல और इस बुरे संसार पर தேவ பிள்ளைகள் கவனமாய் இருக்க வேண்டும். और परमेश्वर के लोग बहुत ही सावधान रहना है। அக்கிரமங்கள் और अधर्म வேதம் சொல்லுகிறது, और बाइबल बताती है மனுஷனுடைய அக்கிரமத்தினால அன்புகள் எல்லாம் தணிந்து போகிறது. और मनुष्य के अधर्म के कारण प्रेम जो है ठंडा पड़ चुका है। உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கும். और तुम्हारे अधर्म तुम्हारे और तुम्हारे परमेश्वर के बीच में एक बड़ा फासला को खड़ा कर देता है। உங்கள் அக்கிரமங்களினால பாவ கயிறுகள் உங்களை கட்டி வைத்திருக்கிறது. और तुम्हारे अधर्मों के कारण पाप का जो रस्सी है तुम्हें बांध देता है அது உங்களை விழ வைக்கிறது. और वो तुम्हें गिरा देता है। உங்களுக்கு தெரியுமா, आपको पता है முதல்ல और सबसे पहला விழுந்தவன் யாருன்னா और गिरने वाला कौन है? ஆண்டவருக்கு முன்னால பெருமையா நானும் தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்துல நானும் ஒரு பெரிய ஆளா இருப்பேன்னு சொன்னேன். और परमेश्वर के नजरों में सबसे पहले गिरने वाला वो व्यक्ति वो जन है लूसीफर जिसने बोला कि मैं भी परमेश्वर की आराधना के स्थल पर एक बड़ा व्यक्ति हूं करकर। அவனுடைய அந்த இடத்துல தேவனால அழகானவனாக அழகுள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டு ஆராதனை அவன் கையாசச்ச எல்லாமே இசை அவ்வளவு அழகுள்ளவனாக சிருஷ்டித்த அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால அவன் அக்கிரம செய்கைகளினால ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். और परमेश्वर ने उसे इतना सुंदर बनाया कि जब वो कोई हाथों को हिला देता तो संगीत के मधुर वो संगीत निकलते थे। और परमेश्वर ने इतना उसे सुंदर बनाया, मगर उसके अंदर जो है घमंड आ गया और उसके अधर्मों की वजह से परमेश्वर ने उसे गिरा दिया। அவன் தள்ளப்பட்டவனாக திரும்ப அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. और उसे गिरा दिया गया, उसे फिर मौका नहीं दिया गया। ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் परमेश्वर आपको और मुझे ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். और परमेश्वर बार-बार हमें मौका देता रहता நீ है। அக்கிரமத்துல விழுந்துட்ட, और तू अपने अधर्मों में गिर गया உன் அக்கிரம செய்கைகளினால நீ விழுந்து விட்டாய். और तू अपने अधर्मों के कामों के कारण गिरा हुआ है। ஆனாலும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு. और फिर भी तू अपने प्रभु परमेश्वर के पास लौट जा। இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இப்போ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். और आज जो है परमेश्वर आपको और मुझे फिर से एक मौका दे रहा है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। முதலாவதாக நாம் பார்த்தோம், और सबसे पहला हमने देखा நாம் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க பலனில்லாதவர்களாக போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். விழுந்து விடக் கூடாது என்று தாங்குகிறார். और पहला हमने देखा कि परमेश्वर क्यों हमें संभालता है, हम गिर ना जाने के लिए परमेश्वर क्यों हमें संभालता है कि हम अपने शत्रु के सामने कमजोर नहीं पड़ना है इसलिए। இரண்டாவதாக
நாம் ஸ்தோத்திரம் அக்கிரமத்தினால நாம் விழுகிறதுனால ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், நீ கர்த்தரிடத்துல திரும்பு. और दूसरा हम ये देखे हैं कि हम अपने अधर्म के कारण हम गिर जाते हैं, परमेश्वर हमें क्या करता है, एक मौका देता है, फिर से तो अपने परमेश्वर के पास लौट आ। மூன்றாவதாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல, और तीसरा हम देखेंगे लूका 6 अध्याय उसका 49वां वचन, ஏன் நாம விழுகிறோம், हम क्यों गिरते हैं। வாசிங்க, पढ़ेंगे। परंतु जो सुनकर नहीं मानता லூக்கா 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், लूका லூக்கா 6 6:49. उसका 49वां वचन, परंतु जो सुनकर नहीं मानता वह उस मनुष्य के समान है जिसने मिट्टी पर बिना नींव का घर बनाया। जब उस पर धारा लगी तो वह तुरंत गिर पड़ा और गिरकर उसका सत्यानाश हो गया। என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதின் மேல் மோதினுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்து என்றார். ஆமென். இங்க ஆண்டோட வார்த்தை கேட்டும், அதாவது சபையில ஆராதனைக்கு எல்லாம் வந்து ஆண்டோட வார்த்தை எல்லாம் கேட்டும் அத கவனத்தில் எடுக்காம அந்த வசனத்தை அதன்படி நடக்காம இருந்தவன் என்ன செய்கிறான், விழுந்து போகிறான்। और हम देखते हैं तीसरा जो है कलीसिया में आते हैं, परमेश्वर की आराधना में आते हैं, फिर भी परमेश्वर का वचन जब बोला जाता है उसे कानों से ना सुनते हुए ऐसे लोग जो है वो गिर जाते हैं। அவங்க எப்படி விழுறாங்களா, और वो कैसे गिरते हैं, மணல் மேல கட்டப்பட்ட வீடு, மணல் மேல கட்டப்பட்ட வீடு எப்படி அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் சரியில்லாம சும்மா மணல் மேல கட்டப்பட்ட வீடு, और रेती के ऊपर बनाया घर जो है जिसका जो नींव जो है मजबूत नहीं है, ऐसा घर जो है அது கட்டின உடனே நல்லா தான் இருக்கும், और जब वो बनाते समय बहुत ही सुंदर दिख रहा है பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், और दिखने में बहुत ही अच्छा दिखता है। ஆனா ஒரு நீரோட்டம், ஒரு வெள்ளம், और एक पानी का बहाव और एक पानी जो है वहां से बहते समय அது வரும்போது அதால தாக்கு பிடிக்க முடியும்। और वो ऐसे पानी बहकर आते समय वो जो है वो अपनी मजबूती को दिखा नहीं पाता है। அதே போல और उसी तरह ஒரு ही மனுஷன் எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் और एक मनुष्य कितना भी वचन को सुने तो भी அந்த வசனத்தின்படி நடக்கலன்னா और यदि उस वचन के अनुसार नहीं चलेंगे तो எப்படி விழுவானா, और वो कैसे गिरेगा। இந்த ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது और कुछ ना कुछ समस्या आते समय இந்த வெள்ளம் நீரோட்டம் வந்து இந்த வீடு அஸ்திவாரம் இல்லாத வீடு, சரியான அஸ்திவாரம் போடப்படாத மணல் மேல கட்டப்பட்ட வீடா இருக்கிற அந்த வீடு எப்படி விழுந்து போகுமோ அதே போல வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காதவன் விழுந்து போவான்। और जिस तरह सही ढंग से नींव नहीं डाला गया जो घर जैसे गिर जाता है, उसी तरह वचन को जो सुनते हैं और उसके अनुसार जो नहीं चलते हैं वो ऐसे गिर जाते हैं। அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும்। और उसका मतलब यह है कि हम वचन को जो सुनते हैं तो उसके अनुसार हमें चलना है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। வசனத்தை வாசிக்கிற வசனங்களின்படி நடக்க பிரயாசப்பட வேண்டும்। और जो वचन को हम पढ़ते हैं उस वचन के अनुसार चलने का परिश्रम हमें करना है। அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும், உயர்த்தப்பட்ட நிலைமையில ஸ்திரமாக நம்மை நிறுத்தும்। और वही जो है हमारे जीवन में ऊंचाई के ऊपर ऊंचाई में ले जाएगा और उस ऊंचाई में हमें स्थिर बना के रखेगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। நம்ம குறித்து பெருமைப்படாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்। ஆண்டவர் நம்மை எப்படி விழாம தாங்குகிறார்। और परमेश्वर के लोग एक बात को भली भांति जानना है कि हम अपने बारे में घमंड ना करें, क्योंकि परमेश्वर जो है हम गिरते समय परमेश्वर ही हमें संभालता है। நான் அதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। और उसके बारे में कुछ बातों को बताना चाहता हूँ। முதலாவதாக और सबसे पहला ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் என்பதற்கு என்ன நிச்சயம், என்ன அடையாளம் என்றால், और परमेश्वर हमें संभालता है इसका क्या चिन्ह है और इसका क्या निश्चयता है।
யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல और अय्यूब की किताब उसके 4 अध्याय के 4 वचन में யோபுவின் புஸ்தகத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? और अय्यूब की किताब में ऐसा कहा गया है, வாசிங்க. पढ़ेंगे 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். और 4 अध्याय का 4 वचन। விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி ஆ. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆமென். गिरते हुओं को तूने अपने बातों से संभाल लिया और लड़खड़ाते हुए लोगों को तूने बलवंत किया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் நம்மை குறித்து நாம பெருமைப்படக்கூடாது? நான் விழாம இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் அறிவுல இருக்கிறேன், நாம ஏன் சொல்லக்கூடாதுன்னா और क्यों अपने बारे में घमंड नहीं करना है कि मैं गिरा नहीं, मैं सुरक्षित हूँ, मैं बहुत ही सावधान हूँ, मैं बहुत ही चतुर, मैं बहुत ही समझदार हूँ, ऐसा हमें क्यों अपने बारे में नहीं कहना है? ஆண்டவருடைய பிள்ளைகள் और परमेश्वर के लोग, அவருடைய வார்த்தையினால தாங்கப்படுகிறார்கள். और परमेश्वर के लोग परमेश्वर के वचन के द्वारा संभाले जा रहे हैं। வார்த்தையினால ஆண்டவர் நம்மை और நிற்கப்படுகிறார். परमेश्वर अपने बातों के द्वारा हमें संभालते हैं। அல்லேலூயா. हालेलुया। விழுகிறவனை और गिरने वालों को, ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? தாங்குகிறது, நிற்கப்படுகிறது. और गिरने वाला एक व्यक्ति को परमेश्वर का शब्द जो है उसे संभालता है। ஆண்டவர் விழுகிறவர்களை எப்படி தாங்குகிறார்? और परमेश्वर गिरने वालों को कैसे संभालता அவருடைய है? வார்த்தைகள் மூலமா. अपने वचनों के द्वारा। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, और परमेश्वर का वचन हम जितना सुनते हैं வசனம் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிறதோ, और जितना वचन हमारे अंदर भरा है, ஆண்டவராகிய இயேசு और प्रभु यीशु मसीह அவர் வனாந்தரத்துல ஸ்தோத்திரம் 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துல ஆண்டவராகிய இயேசுவை வழி நடத்தி 40 நாள் உபவாசம் இருந்து और पवित्र आत्मा जो है यीशु मसीह को 40 दिन जंगल में जो है वो उपवास रखने के लिए अगुवाई करने लेके जाते समय பிசாசு அவரை சோதித்ததை பார்க்கிறோம். और वहां पर हम देखते हैं कि जो शैतान जो है उनकी परीक्षा करते हैं। ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. और वहां पर प्रभु को भूख लगने लगी। பிசாசு சொன்னா, और तब शैतान आके कहा, கல்லுலாம் இருக்குதே, और देखो यहाँ पर बहुत सारी இந்த पत्थर கல்ல हैं, கூட நீர் அப்பமாக்கி சாப்பிடலாமே. और इस पत्थर को भी आप रोटी बना के खा सकते हो। ஆண்டவர் சொன்னார். और तब प्रभु ने कहा, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், प्रभु यीशु मसीह ने कहा, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, और केवल मनुष्य रोटी से ही नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். और परमेश्वर के मुख से निकलने वाला हर एक शब्द से जिएगा। வசனம் இருந்தாலே பிழைச்சிருவோம். और वचन रहेंगे तो हम जी जाएंगे। ஹalleluya. हालेलुया। நீ ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். और तुम मुझे कोई सलाह नहीं देना है। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை வசனம் உள்ள இருந்துச்சுன்னா, और परमेश्वर के लोगों के अंदर वचन रहेगा तो, இன்னைக்கு வசனம் இல்லாததுனால, आज वचन नहीं रहने के कारण, கேட்கிற வசனத்தெல்லாம் காத்துல பறக்க விடுறதுனால, और जो सुने वचन को हम हवा में उड़ाने के कारण, வசனத்துக்கு மேல அவ்வளவு கவனத்தை செலுத்தாததுனால, और वचन के ऊपर उतना हमारा ध्यान को हम नहीं लगाने के कारण, பல காரியங்கள் और कई நம்மை விழத்தள்ளி விடுகிறது. और कई बातें हमें गिरा देती है। இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், और यहाँ पे प्रभु कहता है, வசனம் தான், और उनका वचन जो है, ஆண்டவருடைய வசனம் தான் और परमेश्वर का वचन जो है, விழாதபடி உங்களை நிற்க வைக்கும். और आपको ना गिरने के लिए आपको संभालता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சாதாரணமா ஒரு மனுஷன் சாதாரண நிலையில இருந்து விழுந்தான்னா தாக்கு பிடிச்சிடலாம். और एक मामूली इंसान अगर अपनी मामूली हालात से गिरता है तो वो संभाल सकता है। நல்ல நிலைக்கு உயர்த்தப்பட்டு और एक अच्छे स्थिति पर ऊंचा होने वाला நல்ல इंसान, நிலையில இருந்து और एक अच्छे स्थिति पर रहकर கீழே விழுந்த ஒரு மனுஷனுடைய நிலை, और नीचे गिरने वाले मनुष्य का हाल அத உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். आपको समझने के लिए कहता हूँ। நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு और மனுஷன் अच्छा जिंदगी जीने वाला एक इंसान இப்போ மிகவும் தரித்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான்னு வைங்க. और मान लो कि अभी बहुत ही कंगाल परिस्थिति में वो ढकेला गया है, நல்ல வாழ்ந்து கட்டவனால அதை தாங்கவே முடியாது. और अच्छा जो जीने वाला इंसान वो झेल नहीं पाएगा। கஷ்டத்துல இருக்கிறவன் அவன் ஒரு கஷ்டத்துல விழுந்தான்னா அது கூட பெருசா தெரியாது. और जो कष्ट में पहले से है वो कष्ट में गिरेगा तो उसको कष्ट बड़ा नहीं लगेगा। நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर, நீ நல்ல நிலைமையில இருந்து நீங்க விழுந்துற கூடாதுங்கறதுக்காக और तुम अच्छे हालात से नीचे नहीं गिरना है इसलिए, உங்களுக்கு வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். और परमेश्वर
परमेश्वर अपना वचन आपको भेजता रहता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பிரசங்க நேரத்துல ஒவ்வொரு வசனமும் और प्रचार के समय हर एक वचन சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் और कहा जाने वाला हर एक शब्द இது யாருக்கோ அல்ல, और ये किसी और के लिए नहीं, ஒவ்வொருவருக்கும் और हर किसी को ஆண்டவர் வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். और हर किसी के लिए परमेश्वर अपना वचन भेजता रहेगा। வேதம் சொல்லுகிறது और बाइबल बताती है 107ஆம் சங்கீதத்துல और 107 वचन संहिता में 10ஆம் வசனம் வாசல் 20ஆம் வசனமா இருக்கும். और 10वां वचन और 20वां वचन அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். और अपने वचन को भेज के चंगा करता है। ஹalleluya हालेलुया। அவருடைய வசனம் அனுப்பப்படுகிறது. और परमेश्वर का वचन भेजा जाता है। இங்கே இருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, और यहाँ पे परमेश्वर का वचन सुने ले परमेश्वर இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக அனுப்பி और கொண்டிருக்கிறார். ये शब्द परमेश्वर आपके लिए भेजा है। நீங்க விழுந்து விடக் கூடாது என்பதற்காக और आप नहीं गिरना इसलिए ஆண்டவர் வசனத்தை அனுப்பி உங்களை நிற்க பண்ணுகிறார். और परमेश्वर अपने वचन को भेजकर आपको खड़ा करता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளே, और परमेश्वर के लोग ஆண்டவர் நீங்க விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்காக வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். और परमेश्वर आपको वचन इसलिए देता है कि आप गिर नहीं जाना चाहिए। வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் और बाइबल के सारी वचने ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. और हर किसी को वायदे के रूप में दिया गया है। இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? और इसके बारे में क्या कहा गया है? வேத வசனங்கள் எல்லாம் और बाइबल की सारी वचने ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. हाँ और आमेन के रूप में है। ஹalleluya हालेलुया। வசனம் और वचन जो है ஆமா அப்படிதான் हाँ ऐसा ही है। ஆமென் என்று और சொன்னால் आमेन का அது मतलब है அப்படியே ஆக கடவுது. और वो ऐसा ही होने दे। ஹalleluya हालेलुया। வசனம் அப்படியே ஆகும் கடவுது. और वचन ऐसा ही होना है। அது அப்படியே ஆகும், वो ऐसे ही होगा। அது அப்படியே நிறைவேறும். वो ऐसे ही पूरा होगा। ஹalleluya हालेलुया। நீ விசுவாசித்தால் और तुम विश्वास करें தேவனுடைய மகிமையை காண்பாய். परमेश्वर की महिमा को देखोगे। வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் और वचन को सुनने वाले लोग அது உங்களை நிலைநிறுத்தும், और वो आपको स्थिर உங்களை करेगा, நிற்க பண்ணும். आपको खड़ा करेगा எந்த நிலைமையிலும் हर एक परिस्थिति में। அக்கிரமத்துல விட விடாது, और अधर्म में नहीं छोड़ेगा। உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து விடாது, और वो परमेश्वर से आपको जुदा नहीं करेगा। ஆண்டவருடைய சொந்தத்துல நிலைநிறுத்தும், परमेश्वर के समुख में आपको बना के रखेगा। ஆண்டவரோடு நிலைநிறுத்தும், और प्रभु के साथ आपको बना के रखेगा। ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களை और நிலைநிறுத்தும், प्रभु के बच्चे के रूप में आपको बना के रखेगा। பரிசுத்த ஜாதியாக நிலைநிறுத்தும். और पवित्र प्रजा के रूप में आपको बना के रखेगा। ஹalleluya हालेलुया। அது உங்களை விட விடாது, और वो आपको गिराएगा नहीं। ஆசீர்வாதத்துல நிலைத்திருக்கும். और आशीष में आपको बना के रखेगा। ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல உங்களை நிலைநிறுத்தும். और परमेश्वर ने दिया हुआ आशीष में आपको बना के रखेगा। வசனத்தை மாத்திரம் கேட்பதோடு மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और सिर्फ वचन को सुनने में ही नहीं बल्कि उसके अनुसार चलने वाले बनेंगे। ஹalleluya हालेलुया। வசனத்தை படிங்க, वचन को पढ़ो மனப்பாடம் பண்ணுங்க. और उससे बायात करो। வசனத்தை அனுப்புனதெல்லாம் और वचन को जो भेजा நினைக்காத நேரத்துல கேட்பேன். और जब तुम सोचेंगे नहीं ऐसे समय पूछूंगा। பாஸ்டர் அப்படியே விட்டுட்டாரு. और पास्टर ने ऐसे छोड़ दिया है। பாஸ்டருக்கு கொஞ்சம் சோமலாம வந்துச்சு, और पास्टर थोड़ा बीमार पड़ गए थे அதனால அவர் மறந்துட்டாரு. और इसलिए वो भूल गए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। வாட்ஸ்அப் பாக்குறவங்க और जो व्हाट्सएप देखते हैं வசனத்தை படிக்கணும். और वचन को पढ़ना है। திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்ணுவேன். और फिर से एक बार मैं रिपीट करूंगा। நினைக்காத என்னைக்கு சமயம் வாய்க்குமோ அன்றைக்கு கேட்கப்படும். और अचानक एक दिन समय मिलते समय मैं पूछूंगा। இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை நிலைநிறுத்தும். और ये वचन आपको स्थिर करेगा। ஹalleluya हालेलुया। புயல் காற்று வீசினால், और चाहे आंधी आ जाए எந்த சூழ்நிலை வந்தால், और चाहे कोई भी परिस्थिति சத்ரு में வெள்ளம் போல வந்தால், और शत्रु बाढ़ जैसे உங்களை गिरा जाए, விழத்தட்டுறதுக்கு आपको नीचे गिराने के लिए எத்தனை பிரயத்தனம் பண்ணினாலும், और आपको गिराने के लिए शत्रु कितना भी परिश्रम உங்களுக்குள்ள करे, இருக்கிற வசனம் आपके अंदर के वचन அது உங்களை நிலைநிறுத்தும். वो आपको स्थिर करेगा। ஹalleluya हालेलुया। அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். और वो आपको स्वर्ग में ले जाएगा। வசனம் தான் உங்க கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். और वचन ही आपके पैर के लिए दीपक, आपके पथ के लिए वो जो रोशनी है। நீங்க விழாம தொடர்ந்து கடந்து செல்வதற்கு और आप ना गिरते हुए लगातार आगे बढ़ने के लिए வசனம் உங்களை வழி நடத்தும். और वचन आपकी अगुवाई करेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஒருவேளை
और हो सकता है வசனத்தை நீங்க ஏனோதான்னு நினைச்சிருக்கலாம். और हो सकता है वचन को आपने कुछ से இன்னைக்கு समझे। தீர்மானம் எடுங்க. आज एक निर्णय ले लो, நான் வசனத்தின் மேல வாஞ்சியா இருப்பேன். मैं वचन के ऊपर चाहत रखूंगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு புத்தகத்துல और पहले पत्रस की पत्री पर ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். और तीसरा 3 अध्याय 2 இருக்கும். और तीसरा अध्याय दूसरा वचन வாசிங்க. पढ़ेंगे। ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் வளரும்படி तो भी तुम्हारे भय सहित पवित्र चाल चलन को देखकर बिना वचन के अपनी अपनी पत्नी के चाल चलन के द्वारा खींच जाए। No. நீங்கள் வளரும்படி तुम बढ़ने के लिए களங்கமில்லாத திருவசனமாகி ஞானபாலை. என்னமா? 2 அதிகாரம் 3 आसपास. दूसरा अध्याय में तीसरा वचन. पहला वचन पहला वचन. दूसरा वचन भी है, पहला वचन तमिल में दूसरा वचन. दूसरा वचन भी है। पहला पत्रस दूसरा अध्याय तीसरा वचन। हाँ. पहला पत्रस दूसरा अध्याय पहला और दूसरा तीसरा तुम बढ़ने के लिए और मैं पढ़ता हूँ। इसलिए सब प्रकार का भेदभाव और छल और कपट हटा और निंदा को दूर करके नए जन्मे हुए बच्चे के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो, ताकि उसके द्वारा उद्धार पाने के लिए बढ़ते जाओ। ஆமென். தமிழ்ல நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானப்பால். और उसमें लिखा गया है कि आत्मिक दूध। ஒரு தேவ பிள்ளை வளரணும்னா और एक परमेश्वर का बच्चा बढ़ना है तो வசனம் தான் और वचन जो है அவனை ஞானப்பாலாக இருந்து அவனை வளர்படி செய்யும். और वचन जो है एक निर्मल दूध के आत्मिक दूध के समान उसे बढ़ने के लिए वो मदद करता है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு வளர்றதுக்கு ஆசை? और कितने लोग बढ़ना चाहते हैं? நான் இப்படியே இருக்க கூடாது. और मैं ऐसे ही नहीं रहना है। இந்த ஆண்டவருடைய வசனத்துல அந்த வசனத்துல நாம் வளர்ந்து और परमेश्वर का जो वचन है, इस वचन के अंदर हम बढ़कर நாம் வளர்றதுனால हम बढ़ने की वजह से நாம் இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் और अब जो मेरे हालात है इसमें से 1000 மடங்கு और 1000 गुना வளர்ற பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? और बढ़ने वाले बच्चों को क्या होता है? பிள்ளைகள் வளர வளர நிறைய விவரங்கள் தெரியும். और बच्चे बढ़ते बढ़ते समझदार होने பல लगते हैं। நல்லது கெட்டது தெரியும். और उसके बाद अच्छा बुरा समझने लगते சின்ன हैं। பிள்ளைக்கு தெரியாது. और छोटे बच्चे को नहीं पता அது है। வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும். और थोड़ा बड़ा होने के बाद पता चलता है। வளர்ந்ததுக்கு அப்புறம் और बड़ा होने के நாம बाद சுயமா நிக்க முடியும். और हम फिर खुद से खड़े हो पाएंगे। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் உங்களை நிற்க பண்ண விரும்புகிறார். और परमेश्वर चाहते हैं कि आप खड़े रहना। நீங்கள் சுயமாக எதையுமே ஃபேஸ் பண்ண எந்த சவால்களையும் நீங்க முறியடிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்ற और விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि आप हर एक चुनौती का सामना करना है कर முதல்ல வசனம் தான் நம்ம என்ன செய்கிறது? நிற்க பண்ணுகிறது. और सबसे पहला परमेश्वर का वचन जो है हमें खड़ा करता है। வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நிறுத்துகிறார். और परमेश्वर वचन के द्वारा ही आपको खड़ा करता है। இரண்டாவதாக और दूसरी बात है வெளிப்படுத்தின விசேஷம் और प्रकाशित वाक्य 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல और दूसरा अध्याय का 5वां वचन में அங்கே எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது और वहां पर इफिसी कलीसिया के लिए परमेश्वर लिखते समय ஆண்டவர் அந்த எபேசு சபையில और परमेश्वर इफिसी कलीसिया में ஒரு நிலைமையை பார்க்கிறார். और वहां पर एक हालात को அவன் देखते हैं விழுந்து கிடக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறார். और वो गिरे हुए हालात को देखता है। வாசிங்க 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். और पढ़ेंगे दूसरा अध्याय 5वां वचन। ஆகையால் ஆ. நீ ஆ. இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆ. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை விலக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமென். इसलिए स्मरण कर कि तू कहां से गिरा है और मन फिरा और पहले के समान काम कर। यदि तू मन न फिराएगा तो मैं तेरे पास आकर तेरी गिरवट को उसके स्थान से हटा दूंगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் और यहाँ पे परमेश्वर நீ कहता है விழுந்து கிடக்கிற और तू गिरा हुआ ஆனா என்ன நிலைமையில நீ விழுந்து இருக்கிறங்கறத और जिस हालात में तू गिरा है நினைச்சு பாரு. और उसे स्मरण कर நினைச்சு பார்த்து மனம் திரும்பு. और उसे स्मरण कर और मन फिरा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எப்ப
எப்படி நிறுத்துகிறார்? और परमेश्वर कैसे खड़ा करता है விழுகிறவர்களை எப்படி தாங்குகிறார்? और गिरने वालों को कैसे संभालता है விழுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்? और गिरने वालों को परमेश्वर कैसा मौका देता है நீ நினைச்சு பாரு. और जरा स्मरण कर ஹalleluya. हालेलुया சந்தர்ப்பம் கொடுக்கிறார். और आपको परमेश्वर मौका देता है முதல்ல சொல்லுகிறார் வசனத்தின் மூலமாக நிறுத்துகிறார். और सबसे पहला परमेश्वर वचन के द्वारा में खड़ा करता है இரண்டாவது மனம் திரும்ப வைக்கிறார். और दूसरा परमेश्वर हमें मन फिराने நினைச்சு பார்க்கணும். और हमें स्मरण करना है ஹalleluya. हालेलुया அது பின்மாற்றமா இருக்குதா? और क्या हम ऐसा लगता है कि मैं पीछे हट गया हूँ கொஞ்சம் ஜெபம்லாம் குறைஞ்சு போச்சா? क्या ऐसा लग रहा है कि प्रार्थना सब कम हो गया है சர்ச்சுக்கு வர்றதுக்கு மனசு இல்லையா? और क्या ऐसा चर्च में आने का मन नहीं करता है क्या விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு மனசு இல்லையா? और क्या विश्वासियों के साथ मिलकर प्रार्थना करने का मन नहीं ஏதோ करता ஒரு है क्या? காரியத்துல விழுந்து இருக்கிறார். आप किसी एक बातों में गिरे हैं ஆண்டவர் சொல்லுகிறார் நினைச்சு பாரு. और परमेश्वर कहता है कि तू उससे நினைச்சு स्मरण மனம் திரும்பு. स्मरण कर कि कहां पे गिरा है और मन फिरा ஹalleluya. हालेलुया ஆண்டவர் மனம் திரும்ப வைக்கிறார். और परमेश्वर मन फिराता है நினைச்சு பார்க்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கிறார். और परमेश्वर स्मरण करने के लिए आपको एक मौका देता है ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया உங்களை தூக்கி நிறுத்துகிறவர் और परमेश्वर आपको उठाने वाला ஆண்டவர் மாத்திரம் தான் உங்களை தூக்கி நிறுத்துகிறார். और सिर्फ परमेश्वर ही आपको खड़ा कर सकता है ஆண்டவர் மாத்திரம் தான் விழாதபடிக்கு நம்மை தாங்குகிறார். और परमेश्वर ही सिर्फ आप नहीं गिरना है करके आपको संभालता है ஹalleluya. हालेलुया ஆண்டவருடைய பிள்ளையை और परमेश्वर के बच्चों को ஆண்டவர் வசனத்தை கொடுத்துக்கிட்டே और இருக்கிறார். परमेश्वर वचन देता रहता है விழுந்துடக்கூடாது. वो गिरना नहीं चाहिए விழுந்து விட்டாய். और यदि गिर गया இப்போ நீ மனம் திரும்ப आप வேண்டும். मन फिराने तो நீ மனம் திரும்புறதுக்கு तू मन फिराने நீ के நினைச்சு பாரு. और तू याद कर ஹalleluya. हालेलुया ஹalleluya. ஹalleluya. என்ன குறை இருக்கிறது? और क्या कमियां है என்ன தவறு செய்தாய்? और मैंने क्या गलती किया என்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறாய்? और कौन सी ऐसी बातें जो परमेश्वर पसंद नहीं करते நினைத்து மனம் திரும்பிரு நீ. और उसे स्मरण करो वहां से मन फिराओ ஹalleluya. 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 हालेलुया ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். और परमेश्वर हमारे साथ है தாங்குகிறவர். हमें संभालने वाला விழுந்து போய் கிடக்க கூடாது. हम नहीं गिरना है इसलिए ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். और परमेश्वर हमें याद दिलाता है ஹalleluya. हालेलुया மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். और तीसरा एक बात है हम कहेंगे समाप्त करना चाहते हैं ரோமர் 11ஆம் அதிகாரம் और रोमियो 11 अध्याय 22ஆம் வசனம். और उसका 22वां वचन इसलिए परमेश्वर की कृपा और कढ़ाई को देख जो गिर गए उन पर कढ़ाई परंतु तुझ पर कृपा यदि तू उसमें बना रहे नहीं तो तू भी काट डाला जाएगा ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராய்விட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஆமென். மூன்றாவதாக और तीसरी बात है ஆண்டவருடைய தயவை காண்பிக்கிறார். और परमेश्वर की कृपा को यहाँ पे दिखाता है ஆண்டவர் கண்டிப்பையும் தயவையும் காண்பிக்கிறார். और परमेश्वर का डांटना और परमेश्वर की कृपा को यहाँ पर दिखाता है விழுகிறவர்கள் ஆண்டவர் எப்படி தாங்குகிறார்? और गिरने वालों को परमेश्वर कैसे संभालता है அவருடைய கண்டிப்பு. और परमेश्वर का डांटना கண்டிக்கிறவங்க और डांटने वाले சும்மா பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. और बात करने के जैसा वो डांटेंगे नहीं அதே நேரத்துல தயவு और उसी तरह वो जो कृपा जो है நீங்க யாரோ அப்படின்னு விடாம और आप मेरा तो आप चाहने वाले नहीं है मैं आपको चाहता नहीं இனி हूं ஒத்து வராது. अरे आपका मेरा मेल जोल नहीं होगा இவன் இனி ஒத்து வர மாட்டான். और ये सुधरेगा नहीं இவன் இனி சரிப்பட்டு வர மாட்டான். और ये अब सुधरने वाला नहीं இவன் है பின்னால கிடக்கிறது வேஸ்ட். और इसका पीछे पड़ना बेकार है சில நேரம் நாம சொல்லுவோம். और कई समय पर हम कहते हैं நம்முடைய பிள்ளைகளை சில நேரம் சொல்லிருக்கோம். अपने बच्चों को हम कई बार कहते நம்முடைய हैं சகோதரர்களை சொல்லிருக்கோம். अपने भाइयों को हम कह देते हैं சிலருக்கு உதவி செய்திருப்போம். और किसी का मदद किया அவங்க திருந்தாத பட்சத்தில் இப்படிப்பட்ட நேரம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிருக்கோம். और वो नहीं सुधरने की वजह से हम ऐसे शब्दों को कह देते हैं ஆனா ஆண்டவர் मगर परमेश्वर நீங்க விழுந்து விடக்கூடாது என்பதற்காக और आप गिरना नहीं है इसलिए விழுகிறவர்களை தாங்குவதற்கு और गिरने वालों को संभालने के लिए ஆண்டவர் கண்டிப்பாய் நடக்கிறார். கண்டிப்பை காண்பிக்கிறார். और परमेश्वर अपने डांट को वहां पर दिखाता है கொஞ்சம் கண்டிப்பை கண்டித்து உணர்த்துகிறார். और परमेश्वर थोड़ा डांटते हैं उसे जगाते हैं கண்டிக்கிறதுனா और डांटना बोलेंगे तो செஞ்சத சொல்லி இனி இப்படி நடந்துச்சுனா இனி நான் என்ன செய்வேன்னு தெரியாது. और डांटना मतलब तूने जो किया है अगर तू दोबारा ऐसा करेगा तो मैं क्या करूंगा
मैं बता नहीं पाऊंगा என் கோபத்தை காட்டிடுவேன். और मैं अपने क्रोध को वहां पर दिखाऊंगा। அதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எதுவுமே என்கிட்ட இருந்து எதையுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாது. और उसके बाद तुम मुझसे कुछ नहीं पाएगा। கண்டிப்பா ஆண்டவர் பேசுவார். और परमेश्वर कई समय पर डांट के बातें அதே करेगा நேரத்தில் ஆண்டவருடைய தயவும் நமக்கு और उसी तरह परमेश्वर का कृपा भी हमारे लिए है। ஹalleluya. हालेलुया। அவருடைய தயவும் அவருடைய கண்டிப்பும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. और परमेश्वर का कृपा, परमेश्वर का जो डांटना वो हमें संभालता है சரியான நேரத்துல और सही ஆண்டவர் கண்டிக்கிறார். और परमेश्वर डांटता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சிலர் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? और कई लोग बोलेंगे क्यों मेरे ஆண்டவருடைய கண்டிப்பு और परमेश्वर का डांट आ जाता அதே है நேரத்தில் ஆண்டவருடைய தயவும் உண்டு. और उसी समय परमेश्वर का दया भी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் அப்படி மேலோட்டமா சொல்லி நான் விடுகிறேன். और दो वचन को पूरी तरह से मैं कह पढ़ता हूँ நேரம் இல்லாதனால வசனத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்ல और समय விரும்புகிறேன். ना होने की वजह से वचन कह के समाप्त करना चाहता மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல हूँ। और मीका 7वां अध्याय उसका 8वां वचन में நானே வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ, என் சத்துருவே मेरे शत्रु எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. मेरे विरोध में तू आनंद मत நான் मान। விழுந்தாலும் எழுந்திருப்பேன். मैं गिरूंगा तो भी खड़ा நான் रहूंगा। இருளில உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு मैं வெளிச்சமாயிருப்பார். अंधकार में बैठा रहूंगा, परमेश्वर मुझे रोशनी देगा। ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். और परमेश्वर रोशनी को देता है। ஆண்டவர் வெளிச்சத்தை और கொடுக்கிறார். परमेश्वर रोशनी को देता है। என்ன காரியம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். और क्या बात है, परमेश्वर में प्रकट करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। விழ போற இந்த காரியத்துல நீ விழ போற. और गिरने वाला है, इस बात में तू गिरने वाला है। ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார். और परमेश्वर रोशनी है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதையுமே மறைப்பதில்லை. और परमेश्वर अपने बच्चों से कुछ भी छिपाते नहीं है। விழுகிற இடத்துல और गिरने वाले जगह ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். और परमेश्वर एक रोशनी को देगा எச்சரிக்கை கொடுப்பார். और वहां पर सावधानी உணர்வு கொடுப்பார். वहां पर सचेत मन को देगा முழுவதுமாக புரியும்படி வெளிப்படுத்துவார். और परमेश्वर अच्छी तरह से समझने के लिए आपको प्रकट करेगा। ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். और परमेश्वर एक रोशनी को देगा புத்தி தெளிய வைப்பார். और आपके बुद्धि को जगाएगा। ஹalleluya. हालेलुया। கெட்ட குமாரன் और बिगड़ा हुआ बुढ़ाऊ அவன் पुत्र, புத்தி தெளிந்தது என்று சொல்லுங்க. और जब उसको दिमाग आया, बुद्धि आया तो எல்லாத்தையும் அழிச்சிட்டு और सब कुछ मिटाकर ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டாங்க. अपना सारा दौलत को लुटाकर பண்ணி சாப்பிடுற தவிட சாப்பிட்டுட்டு இருக்கான். आप सुअर खाने का जो वो चारा खा रहा था, இப்போ வளர்றான். आप वो एहसास कर रहा அவன் है। சொல்றான், और वो कहता है என் தகப்பன் வீட்டுல मेरे पिता के घर எத்தனையோ में வேலைக்காரங்க இருக்கிறாங்க. कितने नौकर चाकर हैं। புத்தி தெளிந்தது. और उसको समझ आ गया ஆண்டவரே வெளிச்சமா இருக்கார். और परमेश्वरी रोशनी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒரு கடைசியாக और आखिरी में ஒரு வசனத்தை வாசிப்போம். 118ஆம் சங்கீதம் 13ஆம் அதிகாரம். और 108वां वचन संहिता उसका 13वां वचन, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், वहां पे संहिता वाला कहता है நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். और मैं गिरने के लिए तूने मुझे ढकेल நான் दिया விழுந்து போகணுங்கிறதுக்காக நீ என்ன செஞ்ச? என்னை தள்ளிட்ட. और मैं गिरना है कर तुमने मुझे ढकेल दिया। கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். और प्रभु मेरी सहायता किया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உதவி செய்கிறார். और प्रभु मेरी सहायता किया நீ விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக और तुम नहीं गिरने के लिए ஆண்டவரே உதவியா வந்து நிற்கிறார். और परमेश्वर वहां पर आपका मददगार बनकर आया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஆண்டவருடைய உதவி और हमारा परमेश्वर का मदद அது எங்க இருந்து வரும்னா वो कहां से आएगा? பரலோகத்திலிருந்து. वो स्वर्ग से। ஒத்தாசை வருகிற பர்வதம். और मदद मिलने वाला पर्वत, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் आकाश और धरती को बनाने वाले परमेश्वर के पास। ஒத்தாசை, और हमारी मदद, உதவி, वो सहायता உதவி வரும் கன்மலை, और सहायता मिलने वाला चट्टान, அவரிடத்திலிருந்து உதவி உண்டு. और वहां से मुझे सहायता है। அவர் உதவி செய்கிறார். वो सहायता करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நாம ஒருவேளை हो सकता எந்த हम நிலைமையில இருக்கிறோமோ, कौन से हालात में हैं, எவ்வளவு எந்த நிலையில இருந்தாலும் நாம காக்கப்பட்டு வர்றது ஆண்டவருடைய சுத்த கிருபை. हम जो भी हालात में हैं, हम बचाए जाते हैं तो परमेश्वर का एक शुद्ध अनुग्रह। ஆண்டவர் தான் நம்மை தாங்கி और கொண்டிருக்கிறார். हमारा परमेश्वर हमें संभालता है। நாம விழுந்து பாதாளத்துல போகாம और हम गिरकर अधोलोक में नहीं जाना चाहिए कर இருக்கிறதோட ஆண்டவர் வைத்திருக்கிறார். और परमेश्वर जहां पर है वहीं पर हमें संभाल के रखते நான் हैं। முதல்ல சொன்னது போல मैंने पहले जैसे कहा, தலையோட வந்து தலப்பாவோட போதும். और सिर के ऊपर आने वाला वो सिर के ऊपर से चला गया।
पगड़ी से चला हाँ, गया, पगड़ी को लेके चले गया। हाँ, सिर के ऊपर से सिर पर जो आने वाला था पगड़ी को लेके चला गया। ஹalleluya 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 உங்க வாழ்க்கையில எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை தாங்கி இருக்கிறார்। और आपके जीवन में कितने भयंकर हालात है परमेश्वर ने आपको बचाया है। அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க। और इसके लिए परमेश्वर को धन्यवाद करता हूं। ஆமென் சொல்லுங்க। ஆமென்। எல்லாரும் வாய் திறந்து ஆமென் आमीन ஆமென் आमीन। ஆண்டவர் என்னை தாங்கி இருக்கிறார்। परमेश्वर ने मुझे संभाला है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்முடைய ஆண்டவர் நல்லவர்। हमारा परमेश्वर अच्छा है। நம்ம எல்லா கண்களை மூடி हम ஜெபிக்கலாம்। सबको याद करके प्रार्थना ஆமென் करें। நன்றி இயேசுவே धन्यवाद यीशु। நன்றி இயேசுவே धन्यवाद यीशु। எங்களை தாங்குகிறவரே हमें संभालने वाले எங்களை சுமக்கிறவரே हमें उठाने वाले எங்களை விடாதபடி எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறவரே हम ना गिरने के लिए हमें संभालने வசனத்தை वाले அனுப்பி वचन को भेज வசனத்தின் மூலமாக वचन के द्वारा எங்களை தாங்கி இருக்கிறீரே हमें संभाले हो எங்களை தாங்கி இருக்கிறீரே हमें संभाले हो। ஓ நாங்க மனம் திரும்ப வேண்டும் என்று हम मन फिराना है कर என்ன நிலைமையில இருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து और कौन से हालात में इसे गिरे हुए के स्मरण करने के लिए மனம் திரும்ப வேண்டும் என்று और जो मन फिराना है कर எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறீங்களே आपसे आपने बातें किया। ஓ நல்லவரே अच्छे प्रभु கண்டிப்பையும் தயவையும் और कृपा और डांटना கண்டிப்பும் தயவும் और कृपा और कड़ाई எங்களை விடாதபடி காக்கிறதே हम ना गिरने के लिए संभालता है இருளிலே अंधकार में ஓ எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து और हमारे लिए रोशनी बनकर நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு हम ना गिरने के लिए எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீரே और तू रोशनी है எங்களுக்கு உதவி செய்கிறீரே हमारे मदद करते हो எங்களை தாங்குகிறீரே हमें संभालते हो ஒவ்வொரு நாளும் தாங்குகிறீரே हमें दिन संभालते हो। நன்றி அப்பா धन्यवाद प्रभु। நன்றி தகப்பனே धन्यवाद पिता। ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க हमें बच्चों को ஒவ்வொரு வரைக்கும் தாங்கி இருக்கிறீங்களே हमें वक्त तक संभाले हो। எத்தனை முறை कितने कितने बार எத்தனையோ முறை कितने बार எந்த பயங்கரமான சூழ்நிலைகளிலும் கூட और भयंकर हालात में भी எங்களுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில கூட हमारे बल से हम कुछ नहीं करने वाले उस हालात में எங்களை தாங்கி இருக்கிறீரே आपने संभाले हो எங்களை நடத்தி இருக்கிறீரே आपने चलाए हो। உமக்கு நன்றி पिता आपको धन्यवाद வாய் திறந்து நன்றி சொல்லுங்க धन्यवाद बोले வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க धन्यवाद प्रभु நன்றி இயேசுப்பா நன்றி இயேசுவே நன்றி ஹalleluya அன்பின் பரலோக பிதாவே और प्रेम ईश्वर के पिता நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க अच्छे समय के लिए आपको धन्यवाद करते हैं। ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதம் தந்தீங்க ये आराधना में आशीष करके दी தொடர்ந்து எங்களோடு இருந்து लगातार हमारे साथ रहे। திருவிருந்து ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதம் प्रभु की आराधना को आशीष करके दे प्रभु। உங்களுக்கு அந்த நல்ல இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க आपने दिया अच्छा अनुग्रह के लिए आपको धन्यवाद। ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் हर एक बच्चों को यीशु मसीह के नाम से आशीष இந்த करते हैं। இடத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது स्थान से लौट कर जाते हैं சமாதானத்தோடு शांति के साथ। ஆண்டவர் கொடுத்த பலத்தோடு प्रभु ने दिया बल के साथ சந்தோஷத்தோடு खुशी के साथ ஆண்டவர் மேல பாரத்தை வைத்தவர்களால் प्रभु के ऊपर बोझ को रखते हुए விசுவாசத்தோடு विश्वास के साथ கர்த்தருடைய பலத்தோடு प्रभु के बल के साथ கர்த்தர் நல்லவர் என்று சாட்சி प्रभु अच्छा है करके गवाही के साथ இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல स्थान से लौटने के கர்த்தர் எங்களை लिए நடத்தினீங்க प्रभु आपने अगुवाई எங்களோடு की பேசினீங்க हमसे बातें உமக்கு की நன்றி आपको சொல்லுங்க धन्यवाद करने के வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் शब्दों को सुना हर एक बच्चे தங்களை உயர்த்தாதபடி अपने आप को ना उछाल ஆண்டவர் தான் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார் प्रभु ने हमें संभाला है ஆண்டவர் தான் இம்மட்டும் என்னை தாங்கி விடாதபடி என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் और प्रभु ने अब तक हमें ना गिरने के लिए हमें என்பதை संभाला। அறிந்து ஆண்டவரை தொடர்ந்து நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவார்கள் और इस बात को जानकर लगातार प्रभु को धन्यवाद करने के लिए ஆண்டவரே உயர்த்தி கொண்டிருப்பார்கள் प्रभु कोई ऊंचा करते रहे தங்களை உயர்த்தாதபடி अपने आप को ना ऊंचा करते रहे கர்த்தரே प्रभु உயர்த்துகிறவர்கள் कोई ऊंचा करने के लिए ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீரார் हर किसी को परमेश्वर चलाए உங்க நாம மகிமைப்படட்டும் आपका नाम महिमा पाने வல்லமையுடையவர் மகிமையானதை और செய்கிறார் सामर्थ्य परमेश्वर महिमा के काम நாங்க करें ஒண்ணு இல்லப்பா हम कुछ नहीं प्रभु எல்லாமே நீங்க தான் सब कुछ आप है உங்க प्रभु நன்றி சொல்லுங்க आपको धन्यवाद करते हैं மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேற ஜீவனுள்ள நல்ல பிதாவே उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना सूचित अच्छे पिता आमीन। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप आशीष करें।